நடந்து முடிந்தவற்றை எண்ணி ஒருபோதும் வருந்தாதீர்கள். நடந்து முடிந்தவற்றை யாராலும் மாற்றியமைக்க இயலாது. நடக்கப் போவதை சரியாக திட்டமிடுங்கள். ஏனெனில் உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில்தான் உள்ளது. நீங்கள்தான் சிறந்தவர் என்று உங்களை நம்புங்கள். எத்தனை கடினமான இலக்குகளையும் சுலபமாக எட்டிவிடலாம். கோபம் எங்கே அதிகமாக குடிகொண்டிருக்கிறதோ அங்கே நல்ல குணமும் இருக்கும். யாரிடத்தில் மன்னிக்கும் குணம் அதிகமாக இருக்கிறதோ அவரிடம் மட்டும்தான் அந்த இறைவனே குடிகொண்டிருப்பான். நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. உன் வெற்றி தள்ளிப்போகலாமே தவிர உன் முயற்சிகள் ஒருபோதும் வீண் போகாது. வார்த்தைகளை பிழையில்லாமல் எழுதிவிட முடியும். வாழ்க்கையை பிழையில்லாமல் வாழ்வதுதான் இயலாத காரியம். பிழைகள் நேர்ந்தால் திருத்திக் கொண்டு கடந்து செல்லுங்கள். செய்த பிழைகளுக்காக வருந்தி இருக்கும் காலத்தை வீணடித்து விடாதீர்கள். உங்கள் திறமையை வளர்த்து கொள்வதில் கவனம் செலுத்துங்கள். வாய்ப்புகளே உங்களை தேடி வரும். முடியும் என்ற வார்த்தைக்கு இடம் கொடுங்கள். முடியாது என்ற வார்த்தை உங்களிடமிருந்து தானாகவே விலகிச் சென்றுவிடும். வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும். அதுவரை உனக்கு வரும் சில சங்கடங்களை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு. உன்னை வீழ்த்த மற்றவர்கள் பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான். மனம் போன போக்கில் நீங்கள் பேசுவதை நிறுத்துங்கள். மனம் உங்களை கட்டுப்படுத்தும் முன் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். சிந்தித்து கொண்டே இருப்பவர்கள் வெற்றியடைவதில்லை. தன் சிந்தனைகளை செயல்களாக மாற்றுபவர்கள்தான் மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறார்கள். சில இடங்களில் எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதை விட எதுவும் தெரியாது என்று தெளிவோடு இருங்கள். உங்களால் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும். நாம் வாழப்போவது இன்னும் சில வருடங்கள்தான். அதில் நம் வாழ்க்கை மாற சில நொடிகளே போதுமானது. அந்த சில நொடிகளும் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளில்தான் இருக்கிறது. சிந்தனை மட்டும் செய்ய தெரிந்தால் போதும். நீயே உனக்கான மிகச்சிறந்த ஆலோசகர். யாருடைய ஆலோசனைகளையும் எதிர்பார்த்து காத்திருக்காதே. எந்த சூழ்நிலையையும் நீ நம்பிக்கையுடன் எதிர்கொள். எதிர்மறையான சூழ்நிலைகளை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துத்தான் உன் வெற்றிகள் தீர்மானிக்கப்படுகிறது. உங்களின் நற்செயல்கள்தான் உங்களுக்கு நற்பெயரை பெற்றுத்தரும். நீங்கள் செய்யும் செயல்களில் மிக கவனமாக இருங்கள். உங்கள் நல்ல செயல்கள்தான் இந்த உலகில் உங்களுக்கென்று ஓர் உயர்ந்த இடத்தை உருவாக்கி கொடுக்கும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் கடந்து சென்று கொண்டேதான் இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் கஷ்டங்களை கண்டு கலங்கி நின்று விடாதீர்கள். அனைத்தையும் எதிர்த்து போராடி வெல்லும் ஆற்றல் உங்களுக்குள் உண்டு என்பதை உணருங்கள். நீங்கள் எதை கைவிட்டாலும் கஷ்டப்பட்டு உழைப்பதை மட்டும் ஒருபோதும் கைவிடாதீர்கள். நீங்கள் கொடுக்கும் எந்த ஒரு உழைப்பும் வாழ்க்கையில் உங்களை கைவிடாது. உங்கள் எதிர்கால வாழ்வை உங்கள் சிந்தனையால் உருவாக்க முடியும். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தியுங்கள். வேண்டாதவற்றை பற்றி ஒருபோதும் சிந்திக்காதீர்கள். நீங்கள் அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் எல்லோரிடமும் கொஞ்சம் அன்பாய் பேசுங்கள். எந்த நாற்காலியும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எதிர்ப்புகளை கண்டு பின்வாங்கிவிடாதே. நீ செய்கின்ற செயல்கள் சரியானதாக இருந்தும் எதிர்ப்பு என்றால் அதுதான் நீ அடையப்போகும் மிகப்பெரிய வெற்றிக்கான அடையாளம். முடிந்து போன நொடியை விட அடுத்த நொடியை இன்னும் சிறப்பாக மாற்றுவதற்கு முயற்சி செய். உன் வாழ்க்கை வளமானதாய் மாறும். கோபத்தில் இருக்கும்போது நீங்கள் பேசும் வார்த்தைகளும் எடுக்கும் முடிவுகளும் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். கோபத்தில் நீங்கள் உச்சரிக்கும் வார்த்தைகளும் விவாதங்களும் மற்றவர்கள் நம்மீது கொண்டிருக்கும் மதிப்பையும் மரியாதையையும் இழக்கச் செய்துவிடும் என்பதை மறந்துவிடாதீர்கள். அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பிக்கொண்டிருந்தால் உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும். ஆனால் உன் உழைப்பை மட்டும் நம்பியிருந்தால் அதிர்ஷ்டம் தானாகவே உன்னை தேடி வரும். வாய்ப்பு என்பது பிறரிடம் இருந்து நாம் பறித்து கொள்வதல்ல, நம் திறமையால் நாம் தேடி பெற்றுக்கொள்வது. தோல்வி உன்னை எத்தனை முறை வீழ்த்தினாலும் நீ மீண்டு வர முடியும். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உன்னிடத்தில் அதிகமாக இருந்தால். நம்மிடம் ஒன்றுமே இல்லாத போது நாம் கடைபிடிக்கும் பொறுமை, நம்மிடம் எல்லாம் இருக்கும்போது நாம் நடந்து கொள்ளும் விதம், இவற்றை பொறுத்துத்தான் மற்றவர்களிடம் நம் மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. உண்மையில் புன்னகை மிகவும் சக்தி வாய்ந்தது. நம்மை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியாய், வெறுப்பவர்களுக்கு தண்டனையாய். முயற்சிதான் வாழ்க்கை. ஒருவர் நன்றாக வாழ்கிறார் என்றார் அவர் இடைவிடாத முயற்சி செய்கிறவர் என்பதே உண்மை. சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் நடவடிக்கைக்கான நேரம் வரும்போது சிந்திப்பதை நிறுத்திவிட்டு செயலில் இறங்குங்கள். நீங்கள் செய்கின்ற வேலைகளில் யாரும் புகார் செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். புகார் இல்லாமல் வேலை செய்பவர்கள்தான் கடின உழைப்பாளியின் அடையாளம்.